ஹாய் மக்களே, வயதான அப்பா அம்மா, ஒரு பொறுப்பான பையன், ஊரில் எதுவும் நடந்த ஒரு கலாட்டால் பையனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ வயதான அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே நேரத்தில் அவரோட தோட்டத்தில் அவர் பயிரிட வேண்டிய அந்த கால சூழல் வந்துருச்சு, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் அவர் காலையில் அந்த இடத்தெல்லாம் தோண்டி ஒரே ஆளாக எல்லா வேலையும் பண்ணணும். பட் வயதின் மூப்பின் காரணமாக அவரால் அது பண்ண முடியல. ஸோ ஒரு சோகமாக பையனுக்கு லெட்டர் எழுதுறாரு. மகனே, நீ இருக்க வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இப்போ நீ இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். நீ இருந்திருந்தானா இந்த தோட்ட வேலையெல்லாம் நீயே அழகாக எல்லாம் குழி நோண்டி எல்லாம் எங்களுக்கு ஏர் உழுது எல்லாம் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னு. உடனே பையன் வந்து அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறான், ரிப்ளை பண்ணுறான். அப்பா, தோட்டத்தில் துப்பாக்கி பதுக்கி வச்சுருக்கேன், ஸோ நீ எதுவும் குழி நோண்டிடாத அப்படின்னு. ஜென்ரலாக ஜெயிலில் ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னா, வெளியிலேருந்து லெட்டர் உள்ளே வந்தாலும் உள்ளேருந்து லெட்டர் வெளியில் போனாலும் அதை படிச்சுட்டு தான் அவங்க அனுப்புவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுகிறத பார்த்துட்டு போலீஸ் அடுத்த நாள் எல்லோரும் கூட்டமாக வந்துட்டாங்க. வந்து எல்லாம் குழி நோண்டுறாங்க, ஃபுல் தோட்டத்தை எல்லாம் நோண்டி மண் இன்னெல்லாம் அள்ளி தூர் வாரி போட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றத்தோடு திருப்பி போயிடுறாங்க. திருப்பி பையன் அப்பாவுக்கு லெட்டர் எழுதுகிறான். அப்போ நான் ஜெயிலிருந்து என்னால் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன், இனிமேல் புத்திசாலித்தனமாக நீயே அதில் பயிரிட்டு அதனுடைய விளைச்சலை அனுபவி அப்படின்னு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி வெரி சிம்பிள். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற மேட்டரில் கடவுள் மூலன்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காருல, அதை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா எந்த இடத்துலையும் நமக்கு வேணுன்றதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யூஸ் யுவர் பிரைன்.